ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? இங்கே பாருங்க என்னண்டு. இது வேறு எங்கேயும் இல்லை, எங்களோட வீட்டில் இருக்கிற ஃபிஷ் பாண்ட் தான், எங்களோட கார்டனுக்குள்ள இருக்கிறது. எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒரு வித்தியாசமான ஹாபி இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஹாபி. அது என்னென்னு சொன்னால் பாண்ட் ஃபிஷ் வளர்க்குறது. பாருங்க எத்தனை ஃபிஷ் இருக்குது வந்து. போன வருஷம் இதை விட நிறைய இருந்துச்சு. எங்களோட கார்டனில் ஒரு பெரிய கொக்கு கொண்டு வரும், அது வந்து பிடிச்சி கொண்டு போயிட்டுது. ஏன்னா போன வருஷம் இந்த நாங்கள் அந்த மேலே போடுற நெட் போட இல்லை, அப்போ நிறைய பெரிய பெரிய ஃபிஷ் எல்லாத்தையும் கொக்கு எடுத்துகிட்டு போயிட்டுது. அப்போ நாங்கள் இன்றைக்கு என்ன பிளான் பண்ணினாங்களேண்டா, இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் ஃபிஷ்ஷை வாங்கி கொண்டு வந்து உள்ளுக்குள்ளே விடலாமடி யோசிக்கிறோம் கடையில் போய். அப்போ இப்போ அதுக்கு தான் போய் வெளிக்கிட்டு கொண்டு இருக்கிறோம். அப்போ உங்களையும் கூட்டிகிட்டு போகலாம்னு நினைக்கிறேன். வாங்க எங்கே போய் ஃபிஷ் வாங்குறோம்னு பார்ப்போம். ஹாய், நாங்கள் இப்போ கடைக்கு வந்துட்டோம் ஃபிஷ் வாங்குறதுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் நிறைய இது ஃபவுண்டன் எல்லாம் வச்சுருக்கேன், கார்டனுக்கு வைக்கிற ஃபவுண்டன் சூப்பராக இருக்குது. இது பாருங்கள், அதுக்குள்ள லைட் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன், செம்மையாக இருக்குது. மற்ற பக்கமும் இருக்குது பாருங்க, அதர் சைட். க்யூட்டாக இருக்குது. இது சோல்ட் அவுட். இப்போ நாங்கள் இன்டோர் அக்வேரியத்துக்குள்ளே நிற்கிறோம். இதெல்லாம் வீட்டுக்குள்ளே வைக்கிற ஃபிஷ் டேங்குகள், அதுக்குள்ளே விடுற ஃபிஷ்ஷுகள் எல்லாம் இருக்குது. வா, இதை பாருங்கள், இது 35 pounds இந்த டேங்க். இதுக்குள்ள பிளான்ஸும் வந்து விற்கிறாங்களா, போட்டட் பிளான்ஸ் 412 pounds. அங்கே பாருங்க நிறைய இருக்குது, எல்லா சைஸுகள்லையும். வா, இப்போ இந்த ஃபிஷ்ஷஸை பார்த்து கொண்டு இருந்தாலே மனசுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் தான். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு மெடிடேஷன் மாதிரி தான், ஃபிஷ்ஷையும் பார்த்து கொண்டு இருந்தா. ஓ மை காட், ஓ மை காட். இது பாரு. ஹலோ ஹலோ ஹலோ. ஆஹா, இதுதான் நம்ம ஏரியா பாண்ட் ஃபிஷ். இதுதான் வெளியில் போண்டுக்குள்ளே விடுற ஃபிஷ். இது வந்து ஜப்பனீஸ் கொய்யன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஃபிஷ் இதெல்லாம். இது வாங்க, இந்த ஃபிஷ்ஷை காட்டுங்க. இந்த ஃபிஷ் வந்து ஒரு ஃபிஷ் வந்து 30 pounds தான். ஒன்று ஜப்பனீஸ் கொய் 30 pounds தான். இவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி ஆக்கள். இவையே தான் இன்றைக்கி நாங்கள் வாங்க போகிறோம். இது ஒன்று, ஒரு ஃபிஷ் 12 pounds. ஹலோ ஹலோ. இவை இன்னும் அவையோட இன்னும் குட்டியாகும். இது 4 ஃபிஷ் வந்து 12 pounds.
அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் கேரிங் ஃபார் கோய், இந்த கோய் ஃபிஷ் எப்படி கேர் பண்ணுறது வந்து இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்கணும். அண்டு மற்ற பக்கம் பாருங்கள், இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அந்த பொண்டுக்கு போடுற கவர், இந்த இவன் இருக்கிறான் பாருங்க, இவன் தான் எங்களோட ஃபிஷ்ஷை எல்லாம் கொட்டிக்கிட்டு போனவன், இவனுக்கு தான் இந்த நெட்டு. மற்ற கீழே பொண்டுக்கு போகிற மருந்துகள், க்ளீன் பண்ணுறதுக்கானது, ஆல்கி கண்ட்ரோல், பாசி பிடிக்கிறத குறைக்கிறது, இன்னும் நிறைய மருந்துகள் இருக்குது. இருக்கும் எல்லாமே இங்கே இருக்குது. இதெல்லாம் வந்து பாண்ட் ஸ்டேக், ஃபிஷ்ஷுக்கு போடுற சாப்பாடுகள். எங்களோட பொண்ணில் இருக்க ஃபிஷ்ஷுகளுக்கும் இந்த சாப்பாடு தான் நாங்கள் போடுறோம். நாங்கள் இது வந்து கூடுதலாக சம்மரில் தான் நாங்கள் சாப்பிடுவோம், விண்டரில் பெருசாக சாப்பிட்றே இல்லை. சம்மரில் தான் நம்ம மேலே வந்து சாப்பிடுவோம், விண்டரில் வந்து தண்ணிக்கு கீழேயே இருக்குது. நம்ம அந்த பாசியில் சாப்பிட்டு கொண்டு கீழே தான் இருக்குது, மேலே பெருசாக வர மாட்டேங்காமல். அப்போ நாங்கள் விண்டரில் போட தேவையில்லை, சம்மரில் தான் சாப்பாடு போடணும் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து லில்லி ஃப்ளவர், இதெல்லாம் வந்து ஃபிஷ் டேங்குக்குள்ளே வளர்க்குறது. ஏன்னா இந்த பிளான்ட்லாம் மீன் வளர்க்குறதுன்னு சொன்னால் தண்ணியை வந்து க்ளீனாக வச்சுருக்கிறதுக்கு. இந்த பக்கம் இது பாருங்கள், இதெல்லாம் வந்து ஆக்சிஜனை வந்து தண்ணிக்குள்ளே விடுறதுக்கு, ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. நாங்கள் எங்களோட ஃபிஷ் பாண்டுக்குள்ளே வந்து இந்த பிளான்ட்லாம் வைக்கல. ஏன்னா நாங்கள் நிறைய கொய் ஃபிஷ் தான் வச்சுருக்கிறோம், அது இந்த பிளான்ட்லாம் சாப்பிட்றோம். அதுக்கு பதிலாக நாங்கள் வாட்டர் ஃபில்டர் வச்சுருக்கிறோம். அது ஆல்ரெடி தண்ணியை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதால பெருசாக நாங்கள் பிளான்ட்ஸ் வைக்க தேவையில்லை. இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் அது சாப்பிட்றோம், அதெல்லாம் நாங்கள் பெருசாக வைக்கிற இல்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து கொய் இல்லை, இது கோல்ட் ஃபிஷ். கொய் ஃபிஷ்ஷை விட கொஞ்சம் விலை குறைவு. இந்த ஃபிஷ் எல்லாம் வச்சோம்னா நாங்கள் அந்த ஃபிஷ் பாண்டில் வந்து அந்த பிளான்ட்ஸ் எல்லாம் வைக்கணும், வச்சா தான் வந்து ஆக்சிஜன் வந்து கிடைக்கும் ஃபிஷ்ஷுக்கு. கொய் ஃபிஷ்ஷுக்கு பெருசாக அந்த பிளான்ட்ஸ் வைக்க தேவையில்லை. இதெல்லாம் கோல்ட் ஃபிஷ். இது 5 ஃபிஷ் வந்து 12 பவுண்ட். இந்த கடையில் வந்து இதுவும் வச்சிருக்கணும், இதுக்கு பேர் வந்து கினிபிக். இங்கே கொஞ்சம் பெட்ஸுகளும் வச்சு வளர்க்கணும் ஆக்சுவலி விற்கிறதுக்காக. மற்ற அதுக்கு பெட்ஸுகளுக்கு தேவையான சாப்பாடுகள், எல்லா பெட்ஸுக்கும் தேவையான சாப்பாடுகள், தேவையான சாமான்கள் எல்லாமே இந்த கடையில் இருக்குது, பெட் ஷாப்பில். இஞ்சியெல்லாம் வந்து பிள்ளைகளை விட பெட்ஸுகளை தான் நல்லா செல்லுமா கவனிக்கிறது. அதுக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய கடை, எவ்வளோ சாமான்கள் வந்து எல்லாம் வந்து கொடுத்து வச்சாங்க. ஓகே, இப்போ நாங்கள் வாங்க போகிறோம் மீன். எந்தெந்த மீன் இதில் வாங்கலாம்? I'll go for the white and orange one. Yeah, yes, please. வீட்டு தனி ஆரஞ்சு இருக்குதா? எது வைப்போம்? I'll go for just orange one, please. Yeah, thank you. Oh. கவர் எடுத்து செப்பரேட் கூட பேக்கில் போட்டு கட்டி தர போகிறார். Any 4, no, but no black. Not black. Yeah, okay. Please. All white one? Yeah, one white one. Yeah. ஹலோ, இப்போ நாங்கள் ஃபிஷ் எல்லாம் வாங்கிட்டோம், வீட்டை போய் எங்களோட பொண்டில் விட போகிறோம். நீங்களும் வாங்க, எல்லாருமே பொண்டில் விடுவோம் ஃபிஷ்ஷுகளை. ஓகே, இப்போ நாங்கள் ஃபிஷ்ஷை கொண்டு வந்துட்டோம், நாங்கள் இப்போ வந்து எங்களோட பொண்டில் வந்து விடுவோம். ஓகேயா?
Come on. New friends. Come on, come. New friends பாருங்க. பயம் இல்ல. New friends. இப்போ நாங்கள் எங்கட பொண்டில் விட போகிறோம். நாங்கள் அப்படியே பேக்கோட கொண்டாந்து உடைச்சி அப்படியே உடனே உள்ளே விட்டுறக்கூடாது. நாங்கள் அந்த பேக்கோடையே தான் அந்த பொண்டுக்குள்ளே போட்டு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் 1/2 hour ஆகுது அப்படியே பேக்கோடையே விடணும். அது ஏன்னு சொன்னால் இப்போ அவை இருக்கிற தண்ணியும் எங்களோட பொண்ணுக்கு தண்ணியும் டெம்பரேச்சர் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அது 2 டெம்பரேச்சரும் வந்து சேம் அவைக்கு வார அளவுக்கு டைம் கொடுக்கணும். அப்போ தான் அவை பழகுது நம்ம டெம்பரேச்சருக்கு. அப்போ இப்படியே ஒரு 1/2 hour போட்டுட்டு அப்புறம் 1/2 hour வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணி அவைய பொண்டுக்குள்ளே விடலாம் மற்றாக்களோட. என்ன ரமோ? யா அப்போ நாங்களுக்கு ஒரு 1/2 hour கழித்து வந்து பார்ப்போம், தண்ணிக்குள்ளே விடுவோம் அவைய. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க. இப்போ மேபி 1/2 hour மேலே ஆயிடுச்சுது. ஆக நேரம் விடக்கூடாது. என்னடா அப்புறம் அவைக்கு அந்த பேக்குகளில் இருக்கிற ஆக்சிஜன் காணாது. அப்போ நாங்கள் ஒரு 1/2 hour விட்டால் காணும். இப்போ நாங்கள் அவையை ஓப்பன் பண்ணி மற்ற ஃபிஷ்ஷோட விட போகிறோம். இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணி அவையை உளுக்க விடுவோம். ஓகே, ஓடுங்க, மற்றாக்களோட விளையாடுங்க. ரொம்ப அவற்ற புது ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்கு வார இன்ட்ரெஸ்ட்டாக. ஏமோ நியூ ஃப்ரெண்ட்ஸா? ஓகே, இப்போ எல்லாரையும் உள்ளுக்குள்ள விட்டாச்சு. இப்போ அவையும் மற்ற ஆக்களோட போய் ஐக்கியம் ஆயிட்டேன் உள்ளுக்குள்ள. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காமல் என்ன செய்யணும்? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இப்படி வித்தியாசமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை உங்களுக்கு பார்க்க முடியும். வேறு என்ன? ஓகே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye friends. இது Kam'S view. Stay safe.